நம்முடைய ஒளி ஒளிர்கிறதா, மங்கி எரிகிறதா, ஆனால் இருளில் போய் கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறாரு, மங்கி எரிகிற திரியை அணையாதவர். மங்கி எரிஞ்சால் கூட அணைக்க மாட்டார். அவர் அணைக்கிறது இல்லை. எப்படியாவது வெளியே கொஞ்சம் பற்றிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறாரு. வசனம் பற்றிக்கிறோம், வாழ்க்கை பற்றிக்கிறோம், உண்மை பற்றிக்கிறோம், வருஷம் பற்றிக்கிறோம், எப்படியாவது அடுத்தவனை போய் மாற்றுற அளவுக்கு நீ எழும்புவ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்மளோ இருளில் போய் கொண்டிருக்கோமா? உலகத்துடைய இருள் வழிகளை போய் கொண்டு இருக்கிறோமா? உலகப்புறமான வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கோமா? உலகப்புறமான செயலுக்குள்ளே போயிட்டு இருக்கோமா? உலகத்தையே மூழ்கி கொண்டு இருக்கிறோமா? கவனமாக இருக்க. பிரைஸ் தி லார்ட். உலக போக்கில் போகாது. உலக போக்கில் போகிறது நமக்கு எச்சரிக்கை. உலக போக்கிலே போகணும்னா இருளை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நாம் ஆவிக்குரியது பரலோகம் நோக்கி ஓடணும். அப்போ பரலோகம் நோக்கி ஓடுறவங்க தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வோம், பிறருக்கு ஒளியாக ஒளிர்வோம். அப்போ நம்ம ஆத்மாவை எப்பொழுதுமே சரீரத்துக்கு பிரியமானது செய்யாதபடி கட்டுப்படுத்தி ஆத்மாவுக்கு பிரியமானது செய்வோம். சரீரத்துக்கு பிரியமானதே செய்துட்டு இருக்கோமா? மனிதருக்கு முன்னால் இருளாக வாழ்கிறோமா? ஆமாம், நம்மளை போல தான் அவங்கள எல்லா வகையிலையும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்களா நம்மளை பார்த்து? இல்லை இவங்க வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா? உங்களை பார்த்து வித்தியாசமாக இருக்கிறவங்க மற்றவங்க சொல்கிறாங்களா? அப்படின்னா அவங்க கண்ணில் ஒளியாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கும். அவங்கன்னா வித்தியாசமாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க, கோவம் வரலாம், இருந்தாலும் உங்கள் ஒளி அவங்க மனசில் படியும். ஆமாம், நான் பண்ணாத இவர் என்ன பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்கன்னா அவங்க இருளில் இருக்காங்கன்னு தெரியும். ஆமாம், இவங்க நம்ம ஒளியாக இருக்காங்க, அதோட பைபிள் தூக்கிட்டு இது இருளில் இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க உங்கள் ஒளி இல்லை, உங்கள்ட்ட இருள் தான் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. பொறாமையில் சொல்கிறா வேறு, உண்மையிலே சொல்கிறதும் வேறு. அதுக்கு நம்ம பாத்திரவாடான்னு பார்த்துக்கிறோம். அவர்கள் சாட்சியிடுவார்கள் தீர்ப்பு நாளில். தீர்ப்பு நாளில் நம்ம அவங்களுக்கு சாட்சியிட போய் தீர்ப்பு நாளில் அவங்க நமக்கு சாட்சியிடக்கூடாது. இவங்க வாழ்க்கை முறை என்னை மாற்றவே இல்லை, அதனால தான் ஆண்டவரை சபைக்கு போகலன்னு. உங்கள் வாழ்க்கை முறை மாறணும்னா யாரும் சபைக்கு வரமாட்டான். சபைக்கு வரலடா அப்படின்னு சொல்லுவார், நீ ஏன் போகல அப்படின்னுடா. போனவங்க வாழ்க்கையே சரியில்லை, நான் எதுக்கு போகணுன்னு இருந்தேன். அவங்க நம்மளை பார்த்து தீர்ப்பிடக்கூடாது. ஊழியக்காரர் சரியில்லை, பிரைஸ் தி லார்ட், தீர்ப்பிடக்கூடாது. நானும் சரியாக இருக்கணும், நீங்களும் சரியாக இருக்கணும், மற்றவங்க முன்னால் ஒழுங்காக இருக்கணும், மற்றவங்கள முன்மாதிரியாக இருக்கணும். தேவன் முன்பாக நம்ம சரியாக இருக்கணும், மனிதர் முன்னோட சரியாக இருக்கணும். நம்ம ஆத்மா சரீரத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கணும். நாள்தோறும் சரீரத்தை நிமிடந்தோறும் சரீரத்தை மேற்கொண்டே இருக்கணும். சரீரம் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். நாம் என்பது ஆத்மா, உடல் என்பது நாம் இல்லை. இப்போ உடலில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். செத்து போனால் தான் தெரியும், உடலுக்கு ஒன்றுமே இல்லை, பேசாது. ஆனால் ஆத்மா பேசி கொண்டு இருக்கும். பல தடவை சொல்லியிருக்கேன், ஆத்மாவுக்கு உயிர் இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, பேசி கொண்டு இருக்கோம். உடலுக்கு ஒன்றுமே இல்லை, வாய் இல்லை, கண் இல்லை, காது இல்லை, ஒன்றும் இல்லை. செத்து போய் பாடி கட்டமான்னு கிடக்கும். ஆனால் பேசுறது இப்போ ஆத்மா பேசுறது, உடல் தான் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ உடலுக்காக தான் நம்ம வாழ்கிறோமா, ஆத்மாவுக்காக வாழ்கிறோமா? அப்போ அதை பகுத்தறியணும். நாள்தோறும் நிமிடந்தோறும் பகுத்தறிந்து கொண்டே இருந்தோம்னா நம்முடைய வளர்ச்சி மாறும், ஒளிர கிளம்பும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் உணர்வாக இருக்கா? நான் பழத்தை சொல்லியிருக்கேன், பழம் இல்லையா, காய் இருக்கா? காய் இல்லையா, பூ இருக்கா? பூ இல்லையா, இலை இருக்குது. இலை இருந்து எதுக்கு? சமைச்சு தான் போடுவேன். இலை இருந்து எதுக்கு? உன்ட்ட பூ கூட இல்லை, மனமே இல்லை, எண்ணமே இல்லை, ஏக்கமே இல்லை, பாரமே இல்லை, உணர்வே இல்லை. அப்போ தானே பேச்சு இருக்கும். அப்போ தானே ஆண்டவரை பற்றி பேசி நீ உணர்ச்சியோடு பார்த்தவங்களுக்கு அறிவிப்ப. அதான் காய். கனினா செயலுக்கு வந்துடும். பல தடவை சொல்லுங்க, செயல், பேச்சு, உணர்வு, அப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கணுன்றாரு. எபிரேயர் 12 தொடர்ந்து, எபிரேயர் 12:15-17 வரைக்கும் படிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா.
விற்று போட்டானா பிசாசு அவர் யாக்கோபுத்தை விற்று போட்டார். நம்ம யார்கிட்ட விற்று போடுகிறோம்? பாவத்தினால நம்ம ஆத்மாவை பிசாசுக்கிட்ட விற்று போடுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தினால நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். வந்த பிற்பாடு திருப்பி விற்று போடக்கூடாது. முதல்ல இருந்தது ஒரு பிசாசு. இயேசு கிறிஸ்துட்ட வந்துக்கிட்டு நான் மறுதளித்து போனோம்னா, அவரை விட்டு விட்டு போனோம்னால் 7 பிசாசுனார். அது எண்ணில் அடங்காது. ஏதுன்னா எண்ணில் அடங்காதுன்னு தான் சொல்கிறார். அப்போ ஏனென்றால் 17 ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். ஹல்லேலூயா. அப்பா கிட்ட கேட்குறான், ஒரு ஆசீர்வாதம் இருக்கா, வேற ஒன்று கொடுக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறான். இல்லையான்னு கேட்குறான். அங்கே பரிதாபமாக இருக்கவங்க படிச்சிக்கிட்டான். யாக்கோ மேலே கோபமே வரும், அம்மா மேலே கோபமே வரும், ஏமாத்தி பாரு. ஆனால் அவன் செய்த பாவம் வேறு, தேவனுக்கு தெரியும். அப்போ தேவ சித்தம் இல்லாமல் நடக்கலை. அது தேவ ஆவியினாலே தாய்க்கு ஏவப்பட்டு அது பண்ணது. தலைச்சம்பளனுக்குள்ளது விற்று போட்டான். இவன் ஏற்கனவே சாப்பாடுக்காக விற்று போட்டான். விற்று போட்டதான் அவன் வாங்கிக்கிட்டான் ஒழிய அவனை வாங்கிக்கிறது. உன் தலைச்சம்பள ஆசிரியத்தை எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டான். எனக்கு சாப்பாடு கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். அவன் சாப்பாடு கொடுத்துட்டான். அப்போ அவன் வாங்கிட்டான். சாத்தான் நம்மளை எப்படி வாங்குறான்? பாவத்தினாலே பல பாவங்களை கொடுக்குறான். பாவங்களை நம்ம வாங்கிக்கிற போது அவன் நம்மளை வாங்கிக்கிறான். அப்போ பாவத்தை நமக்கு கொடுத்து என்ன செய்கிறான்? வாங்குறான். அவனுடைய சம்பளம் என்னது? அவனுடைய காசு என்னது? பாவம். ஆண்டோடைய காசு எது? ரத்தத்தை கொடுத்து வாங்குறார். அப்போ ஆவி உலகத்துக்கு என்னன்னா, ரத்தம் தான் ஆவி உலகத்துடைய காசு. ஆவி உலகத்துடைய பணம் எது? ரத்தம். அதனால தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்தார். ஆவி உலகத்தில் ரத்தம் காசு. இந்த உலகத்துக்கு காசு தான். தீமைக்கு சாத்தானுடைய பணம் எதுனா பாவம். அப்போ பாவத்தை மனுஷன்கிட்ட கொடுக்குது. ஆவி உலகத்துக்கு ரத்தம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை பிசாசு கொடுத்தார். அது பாவத்தை மனுஷ உலகத்துக்கு கொடுக்குது. தேவனோ குமாரன் வழியாக ஆவி உலகத்தில் பிசாசை ரத்தத்தினால் ஜெயிச்சார். ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அவன் பாவத்தை கொடுத்து நம்மளை இழுத்து கொண்டான். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். திருப்பி நம்ம ரத்தத்தை விட்டு பாவத்துக்கு போனோம்னால் எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது காரிருளாக இருக்கும். அப்போ அல்லும் பகலும் நம்ம ஜெபிக்க வேண்டிய நாள் இது. மோசம் போகும் நாள், மோசம் போய்கிட்டு இருக்க நாள். மரணம் தப்புனா அது கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சத்தியத்தை விட்டோ ஜெபத்தை விட்டோ விலகியோ இஷ்டப்படியோ உங்கள் விருப்பப்படியோ உங்கள் சிந்தனைப்படியோ உங்கள் மாம்சத்துப்படியோ உங்கள் ஆலோசனைப்படியோ வாழ்ந்தீங்கன்னா விழுந்து போவீங்க, அழிந்து போவீங்க. தேவனுடைய ஆலோசனைப்படி வாழ்கிறவர்கள் பேர் பெற்றவர்கள், பாக்கியவான்கள். சத்தியத்தை கை கொள்வர்கள் பாக்கியவான்கள். ஆமென்.